வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். என்ன செவர்கிட்ட உட்காந்துருக்கீங்க? சரி, ஓகே. என்ன கொஸ்டின் இன்னைக்கு? டைஃபாய்ட் குறையக்கூடிய ஒரு பயிற்சியாக உட்காந்துருக்காங்க. அதான் மேம் ரெடி ஆகி செவர்கிட்டக்க உட்காந்துருக்காங்க. ஓகே மேம். இப்போ வந்து நேராக அப்படியே கொஞ்சம் உட்காந்துக்கங்க. உட்காந்துட்டு உங்களோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 5 கவுண்ட் எப்படி இன்ஹேல் பண்ணுறோம், எப்படி எக்ஸேல் பண்ணுறோன்றதை ஜஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணணும். எந்த பயிற்சியாக இருந்தாலும் யோகாவாக இருந்தாலும் நம்மளோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணால் அதிக பலன் கிடைக்கும். ஓகே மேம். இப்போ வந்து அப்படி படுத்துட்டு செவர்கிட்டக்க போயிருங்க. ஓகே மேம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. தைஃபேட் குறையக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். காலை இந்த மாதிரி கீழே இருந்து இப்படி மேலே கொண்டு போகிறாங்க. நீ வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கணும். 1 2 3 4 5 போதும் மேம். அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம். கைகளை வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வச்சுக்கலாம். வயிற்று மேலே வச்சுக்கலாம். தைஃபேட் குறையக்கூடிய எக்ஸசைஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். 1 2 நல்லா இதுக்கு வந்து முட்டு பெண்ட் ஆகாமல் எவ்வளோ தூரம் நம்மளால் கால்களை விரித்து 2 காலையும் கொண்டு போய் ஜாயின் பண்ணுறோம். இது மாதிரி ஒரு 5 கவுண்ட் இன்னும் கொஞ்சம் செய்யுங்க மேம். 1 2 3 4 5. இதை வந்து சிம்பிள் வேர்ஷனில் செஞ்சுருக்காங்க. இப்போ செஞ்சாங்களா அதிலே வந்து அடுத்த வேர்ஷன். ஓகே, கால் இந்த மாதிரி தூக்கிட்டு திருப்பி கொண்டு வராங்க. இதில் ஒரு 5 கவுண்ட். 1 2 3 4 5. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸ். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸ் கால் பாதத்தை சேர்த்து வச்சுக்கிறாங்க. முடிந்த அளவு மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேம். 1 2 இந்த சைடு வரப்போ முட்டு ஜாயின் ஆகுது. 3 4 5. இப்போ மெதுவாக செய்யுங்க மேம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸ். கால்களை இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் முன்னையும் பின்னையுமா அப்படியே அவங்களுக்கு வந்து கால்களை மூமெண்ட்டில் வச்சுருக்காங்க. குதிகால் வந்து நம்ம செவத்தில் சாஞ்சு செய்கிறப்ப அந்த குதிகால் வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். குதிகால் வந்து செவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் அங்கே ஒரு க்ரிப்பு கிடைக்கும். ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு 30 கவுண்ட் செஞ்சுக்கணும். இப்போ கிளாஸுக்கோசரம் ஒரு மேம் வந்து ஒரு 10 கவுண்ட் கிட்டக்க செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு 30 கவுண்ட் செஞ்சுக்கணும். அப்போ தான் தைஃபேட் வந்து குறையும். ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். கால்களுக்கு கொஞ்சமாக இடைவெளி விட்டுட்டு குதிகால் நல்லா அந்த செவத்தில் வந்து ஒட்டி இருக்கணும். கால்களை பாதத்தை முன்னையும் பின்னையும் அசைக்கிறாங்க. கைகளை நார்மலாக வச்சுக்கலாம். வயிற்று மீது வச்சுக்கலாம். பக்கத்துலேயும் கீழேயும் வச்சுக்கலாம். கை வந்து நம்ம வந்து நம்மளோட கன்வீனியண்ட்டாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த கால் அசைக்கிறப்ப 2 காலுக்கும் ஈவன் கவுண்ட் வந்து ஈவனாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லது. கால்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸாகவும் இது இருக்கும். தைஃபேட் குறையிறதுக்கும் இந்த எக்ஸசைஸும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த கொடுத்துருக்க அளவெல்லாம் வந்து மினிமமாக கொடுத்துருக்கோம். தைஃபேட் குறையக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான் இது. வேணுங்கிறவங்க நம்ம வந்து கூட கொஞ்சம் கவுண்ட் கொடுத்துக்கலாம். 30 30 30யாக நம்ம ஒரு செட்டுன்னு சொல்லி 3 செட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து மெதுவாக நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனால் தான் நமக்கு வந்து தொடையிலெல்லாம் ஒரு மாதிரி நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மெதுவாக தான் நம்ம ஆரம்பித்து பொறுமையாக தான் செய்யணும். அதனால் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேங்க்யூ மேம்.